Hi friends, தமிழ் மக்கள் அனைவருக்கும் பிரியமான பிரியாவின் தமிழ் வணக்கம். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சேஃபா கொண்டாடுங்க. ஏன்னா புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புது வைரஸும் பிறந்துருது. ஸோ எல்லாரும் மாஸ்க் போட்டு ரொம்ப சேஃபா ஹாப்பி நியூ இயரை கொண்டாடுங்க. ஓகே, அப்கமிங் ஸ்மார்ட் போன் ஜனவரி 2022 ஜனவரியில் வரக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. அது நியூ இயருங்கும் போது சொல்லவா வேணும். கண்டிப்பாக எல்லா பிராண்ட்லேயுமே லான்ச்சஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் 2022 ஜனவரியில் இந்தியா லான்ச்சஸும் இருக்குது, குளோபல் லான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நம்பர் சீரீஸில் ரெட்மி நோட் 11. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி எண்டுக்குள்ளே லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸில் 15 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சலில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி அண்ட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி தரப்புலேருந்து 3 டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் 11 ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் என்ன சிப்செட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரிவீல் ஆகல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனவரி எண்டுக்குள்ளே 3 டிவைஸ் கண்டிப்பாக ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தா பார்க்கக்கூடியது போக்கோ தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம் சீரீஸ்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. போக்கோ M4 அல்லது M4 ப்ரோவா அப்படிங்கிறது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் கம்பல்சரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எம் சீரீஸ்ல லான்ச்சஸ் இருக்கு போக்கோல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மிடிடெக் டைமென்சிட்டி 720 ப்ராசஸ்ல 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அண்ட் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட 5000 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது மிட் ரேஞ்சில் தான் போக்கோ தரப்புல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் நாட் சைனீஸ் ஸ்மார்ட் போன். எஸ், சாம்சங் கீழே லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன் தான். ஸோ சாம்சங் கீழே பாப்புலரான ஃபேன் எடிஷன்ல தான் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ஜனவரி 4th லான்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ரூமர் டேட் தான், பட் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ கம்பல்சரி ஜனவரியில லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன் தான் இந்த ஸ்மார்ட் போன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888 அல்லது எக்ஸினோ 2100ல ஏதோ ஒரு சிப்செட்டில் லான்ச் ஆகலாம். ஸோ சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன் சொல்லும்போது கண்டிப்பாக கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வித் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்டோட லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். நெக்ஸ்ட் சாம்சங் உடைய பிளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S22. ஸோ இந்த சீரீஸ்லேயும் 3 டிவைஸ் லான்ச்சஸ் இருக்கு. ஸோ இது ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரியில் கண்டிப்பாக கம்பல்சரி லான்ச்சஸ் இருக்கு. இதுலேயும் 3 டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங்ல அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரியல்மி பிராண்டுக்கு கீழே ரியல்மியில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் இந்தியா ரெண்டுலேயுமே லான்ச்சஸ் இருக்கு. ஸோ குளோபலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அது இல்லாமல் இந்தியாலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்கு. ரியல்மியோட பிளாக்ஷிப் சீரிஸ் ரியல்மி GT2 இந்த சீரீஸ்ல 2 டிவைஸ் லான்ச் பண்ண போறாங்க. சீரீஸ்னு சொல்லும் போதே கம்பல்சரி 2 அல்லது 3 டிவைஸ் லான்ச் பண்ணுவாங்க. ரியல்மி GT2 அண்ட் 2 ப்ரோ 2 டிவைஸ் லான்ச் பண்ண போறாங்க. இது ஜனவரி 4th அன்னைக்கு லான்ச் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சைனால. Realme GT2 இந்த ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸ்ல ட்ரிபிள் கேமரா அண்ட் 5000 mAh பேட்டரி அண்ட் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்றாங்க இந்த ஸ்மார்ட் போன். நெக்ஸ்ட் Realme GT2 Pro இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா AMOLED பேனல்ல ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸ்ல ட்ரிபிள் கேமரா அண்ட் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா 5000 mAh பேட்டரி 65 வாட் சார்ஜரோட லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் போனும் பாத்தீங்கன்னா சைனால லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன். அகைன் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் சைனாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பட் ஜனவரியில் இந்தியாவில் லான்ச் கிடையாது. ஃபர்ஸ்ட் சைனா, நெக்ஸ்ட் தான் ஜனவரி அல்லது பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் ரியல்மியில் நம்பர் சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்கு. ஸோ இது ரியல்மி 99 அல்லது ரியல்மி நார்சோ 99 இதில் எந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் ஏதோ ஒரு பேரில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க நம்பர் சீரீஸில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 மாதிரியே தான் ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸில் 4G டிவைஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மிட் ரேஞ்சில் தான் ரியல்மி நம்பர் சீரீஸில் ரியல்மி 99 அல்லது ரியல்மி நார்சோ 99 இதில் ஏதோ ஒரு பேரில் லான்ச் ஆகுது சார் இந்தியாவில். நெக்ஸ்ட் அதோட ரியல்மியோட பாப்புலரான ரியல்மி 9 ப்ரோ அண்ட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது ஜனவரியா அல்லது பிப்ரவரியாங்கிறது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ல அடுத்தா பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டரலா தரப்புல இருந்து தான். மோட்டரலா G சீரீஸ்ல ஆல்ரெடி மோட்டரலா G3151 எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி லான்ச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பெண்டிங்ல இருக்கு.
ஸோ மோட்டோரலா G71 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஜனவரியில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் OLED பேனலில் ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸில் 15 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 5000 mAh பேட்டரி 33 வாட் சார்ஜரோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்பர் மிட் ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஒன் பிளஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச்சும் இருக்குது, இந்தியா லான்ச்சும் இருக்குது. ஸோ இந்தியாவில் கன்ஃபார்ம் லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட்லுக்கில் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 900 ப்ராசஸில் ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் அண்ட் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அதோட 4500 mAh பேட்டரி அண்ட் 65 வாட் சார்ஜரோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அலைன் ஸ்லைடர் கிடையாது. ஸோ அண்டர் 30Kக்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அதோட OnePlus 9RT இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நவம்பரில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். பட் சில காரணங்களால லான்ச் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் லான்ச் ஆகிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸில் 15 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அண்ட் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட 4500 mAh பேட்டரி அண்ட் 65 வாட் சார்ஜரோட லான்ச் பண்றாங்க. OnePlus 9RT அண்டர் 40,000ல இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே குளோபல் லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய பிளாக்ஷிப் சீரிஸ் தான் OnePlus 10 சீரிஸ். OnePlus 10 சீரிஸ்ல OnePlus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஜனவரி 5 அன்னைக்கு லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1ல ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல் அண்ட் 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட 5000 mAh பேட்டரி அண்ட் 65 வாட் சார்ஜரோட லான்ச் பண்றாங்க. ஸோ இதோட ரூமர் பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜரோட லான்ச் பண்ணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlusல பார்த்தீங்கன்னா 10 சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் குளோபலாக லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும். ஸோ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரியில தான் லான்ச் ஆகும் இந்த 10 சீரிஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்கக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ. ஸோ விவோன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக வந்து கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ எப்பவுமே வந்து விவோவில் கேமராவை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ விவோ V சீரீஸில் V23 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. விவோ V23 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 ப்ராசஸில் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 15 மெகா பிக்சல் டூயல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 4300 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. விவோ V23 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 ப்ராசஸ் சேம் அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா அண்ட் 15 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. விவோன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக வந்து கேமரா தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஓகே கேமரா தான் பெஸ்ட்டுப்பா, அதுக்காக தான் விவோ வாங்கணும் அப்படின்னு எல்லாமே நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஐகோ. ஸோ ஆல்ரெடி ஐகோவில் வந்து 8 சீரிஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு சக்ஸராக தான் வந்து 9 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியா. ஸோ பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து ஜனவரி 1ல லான்ச் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் வந்து லாஸ்ட் எண்டு ஜனவரியோட எண்டில் வந்து லான்ச் இருக்கு. ஸோ 9 சீரீஸில் iQOO 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸில் 15 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அண்ட் 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட 4700 mAh பேட்டரி அண்ட் 100 வாட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மிகாரோமாக்ஸ். ஸோ மிகாரோமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5G டிவைஸ்லேருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, எந்த சீரீஸ் அவுட்லுக் எதுவுமே இன்னும் ரிவீல் பண்ணல. ஆனால் 5G டிவைஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரியில் கம்பல்சரி வந்து மிகாரோமாக்ஸ்லேயும் ஒரு டிவைஸ் வந்து லான்ச் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான டிவைஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே பார்த்தாச்சு அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.